எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பானியின் காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க நிலவரங்கள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை 18/4/2025 உத்தராயணம் விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். சுபமுகூர்த்த நன்னாள். இன்றைய தினம் புனித வெள்ளி, பஞ்சமி, சஷ்டி, வராக ஜெயந்தி. இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:10 வரை. கௌரி நல்ல நேரம் 12:10 முதல் 1:10 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:10 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 10:10 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:10 வரை. இன்றைய திதி மதியம் 2:20 பஞ்சமி, பின்பு சஷ்டி திதி. இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்றைய கரணம் தைத்துலாம் கரசை. மதியம் 2:26 வரை தைத்துலாம், பின்பு கரசை. இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இனி சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை. இன்றைய நாளிற்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன், சனி. அன்றைய நாளுக்கான சிறப்புகளை பார்ப்போம். வெள்ளிக்கிழமை அன்பு ஒன்றே நிரந்தரமானது, பிரதானமானது என்று போதிக்கின்ற அமைப்புகளால் நடத்தப்படுகின்ற புனித வெள்ளி. அடுத்து பஞ்சமி, மதிய வரலும் பஞ்சமி. நேற்றைய தினம் இரவு பஞ்சமி கொண்டாடி இன்றைய பகலுக்கும் அன்னை வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு மதியம் வரை. பின்பு சஷ்டி. இந்த சஷ்டி வெள்ளிக்கிழமை இறைவன் அருள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. இப்போ நிறைய ஜெயந்தி கொண்டாடுறோம் இல்லையா? ஏன் முருக ஜெயந்தி கொண்டாடல? அந்த கேள்வி வருது இல்லையா? முருகப்பெருமான் அனைவரையும் ஆட்கொண்டு அருள்பாலிக்கின்ற என் அப்பன். அவ்வளவு ஒரு கருணை கடல். அது தாய் தந்தை இணைந்த ஒரு உருவம். அந்த சிவனும் சக்தியும் இணைந்த உருவம் முருகப்பெருமான். அந்த வேல் தான் அன்னை. அன்னை கொடுத்த ஆயுதம் மட்டும் இல்லை, அன்னை கொடுத்த சக்தியும் அதுதான். நாள் என் செய்யும், கோல் என் செய்யும், ஐயன் கையில் இருக்க வேல் அத்தனையும் செய்யும். வேலை வேண்டுமா? வேலை வழிபடுங்கள். குடும்பம் அமைய வேண்டுமா? வேலை வழிபடுங்கள். அனைத்து வகையான தோஷங்களிலிருந்தும் விடைபெற வேண்டுமா? கந்தனின் கருணைக்கடல் கடாட்சம், அன்னையின் கடாட்சம் அந்த ஆயுதம் நமக்கு ஆயுதமா தெரியும். அது ஒரு சக்தி. சக்தியின் வழிபாடு வேலில் தான் இருக்கிறது. அந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட துன்பங்களிலிருந்தும் விடை பெறலாம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, ஒரு 10 பேர் ஒன்று கூடி சொல்லிட்டா அது நிஜம்னு நம்பிட்டு அதன் பிரகாரம் போய் மாட்டிக்கிறவங்க நீங்க தான். எந்த வேலையா இருந்தாலும் தாமதப்படுத்தி கொண்டே போகிறதே அப்படிங்கிற அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. தாமதம் கிடையாது, அது ஒரு நல்ல தாமதம். ஏனென்றால் நீங்கள் அவ்வளவு வேகமாக சென்றால் என்ன நடக்கும்? அதனால நீ ஒரு பொறுமையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இன்று உண்டு. சகோதர வழி வேலையில் சற்று கவனம். சித்தி சித்தப்பா வழியில் சற்று எச்சரிக்கை தேவை. கவனமுடன் இருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். வெற்றி தானே, வெற்றிக்காக தானே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வெற்றி உங்களை வந்து சேரும். ஆனால் வாக்குறுதி கொடுக்க கூடாது. நான் இதை செஞ்சிருவேன், இதை பண்ணிடுவேன், இந்த நாள் இந்த தேதி எனக்கு போதும்னு நினைச்சீங்கன்னா அதுல இருந்து நீங்க மாட்டிப்பீங்க, அது தள்ளி போகும். அதனால
கவனம் எச்சரிக்கை தேவை உங்களுக்கு இன்று. மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வெளியிலிருந்து ஆதரவு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அது வெளியிலிருந்து ஆதரவுனா ராசி அதிபதி தொழில் ஸ்தானத்தில் அது மாறல. அப்ப அதன் வழியில் நமக்கு நன்மைகள் உண்டு, ஏற்றங்களும் உண்டு. நல்ல உதவிகள் பெறுவீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் எந்த முயற்சி வேணாலும் செய்யலாம், வெற்றி உண்டு. இன்றைய நாளில் அவ்வளவு பெரிய இறையாற்றல் தெய்வீகத்தன்மை உங்களை வந்து சேரும், அல்லது நீங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பும் இன்று உண்டு. அதனால இந்த கடகராசிக்காரங்க துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான அத்தனை வழிகளும் தேர்ந்தெடுத்து பயணம் செய்வீர்கள் இன்று. சிம்மராசி என்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டில் பொறுமை மிக அதிகமாக தேவைப்படுகின்ற அமைப்பு. நீங்க வந்து உடன் பிறந்த கொள்ளும் நோய் என்ற மாதிரி உடன் இருப்பவர்களாலே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அதனால கவனமும் எச்சரிக்கையும் தேவை. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு மனபயத்தை ஏற்படுத்துகின்ற அமைப்பு. நாளை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மனசு ஓடிட்டே இருக்கும். நாளையை விடுங்கள், இன்று உங்கள் கையில் இருக்கிறது, அதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் சிறிது ஓய்வை விரும்பக்கூடிய கிரக நிலவரங்கள். உடல் சோர்வு அல்லது மனசோர்வு, அதனால கொஞ்சம் ரெஸ்டா இருக்கலாம், ரிலாக்ஸா இருக்கலாம் நினைப்பீங்க. ஆனா அது முடியாது என்ற அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டு. கவனமுடன் பணி செய்யுங்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டில் சந்திரன் ராசிக்குள் இருப்பதனால் உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையுமே தொழில் சம்பந்தப்பட்டது மட்டுமே, தொழிலை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும். வருகின்ற வருமானத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிற அமைப்பாக இருக்கும். ஆனால் தனம் பணம் பொருளாதார சேர்க்கை இன்று உண்டு உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் தற்சமயத்திற்கு தேவைப்படுகின்ற நிதி ஆதாரம் உதவிகள் கிடைக்கப்பெறும் இன்று உங்களுக்கு. மகராசி அன்பர்கள் பாச பிணைப்பால் பிணைந்திருந்து அந்த கட்டுக்களை எல்லாம் விட்டு வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு. பாசத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு நிறைய விஷயங்கள் உங்களால சாதிக்க முடியல, நிறைய விஷயத்துக்கு தன்னிச்சையா முடிவெடுக்க முடியல, ஒரு போட்டி போட்டுக்கிட்டே இருக்குங்க. தாய் வந்து அனைத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இதை செய், அதை பண்ணு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால அதன் பிரகாரம் கேளுங்க, கேட்டீங்கன்னாவே நீங்க ஜெயிச்சிடலாம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு நல் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெறுவது சற்று சிரமமாக இருக்கும். சிரமத்தெல்லாம் விடுங்க. இந்த நாளில் வந்து ஒரு வாய்ப்புக்கு நம்மக்கிட்ட வருதுன்னும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே நம்ம முன்னோக்கி செலுத்தி கொண்டே இருந்தாலே நீங்கள் ஜெயிக்கலாம். கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சற்று சிரமமான நாள், ஆனால் வழிபாடு முறையில் வெற்றி பெறலாம். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு அற்புதமான அமைப்பு. குடும்ப அமைப்புகளில் மட்டும்தான் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. கணவன் மனைவி வகையில் கொஞ்சம் முரண்பாடுகள் தெரிகின்றது. முரண்பாடுகளை கலைந்தால் சுகத்துடன் வாழலாம் இன்று. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.